வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் வாஸ்தன் பரமசிவம். இன்னைக்கு வாஸ்து தகவலா நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா தெருக்கூத்துக்கு பரிகாரம் மூலமா தீர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெறைய யூடியூபர்ஸ்ல நெறைய தகவல்ஸ் போடுறாங்க. பொதுவா தெருக்கூத்து எந்த தெருக்கூத்துவா இருந்தாலும் சரி, ஒய் ஜங்ஷன், டி ஜங்ஷன், டெட் எண்டு, நியூட்ரல் தெருக்கூத்து, வடகிழக்கு தெருக்கூத்து, கிழக்கு தெருக்கூத்து, தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து, தென்கிழக்கு தெற்கு தெருக்கூத்து, தென்மேற்கு தெற்கு தெருக்கூத்து, தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்து, வடமேற்கு மேற்கு தெருக்கூத்து, வடமேற்கு வடக்கு தெருக்கூத்து, வடக்கு மத்திய தெருக்கூத்து, கிழக்கு மத்திய தெருக்கூத்து, தெற்கு மத்திய தெருக்கூத்து, மேற்கு மத்திய தெருக்கூத்து. இந்த மாரி எந்த தெருக்கூத்துவா இருந்தாலும் சரி, தாய் சுவருக்கு மேல விழுகிற தெருக்கூத்து எல்லாமே தவறுதலான பலனை மட்டுமே தரும். இதுக்கு காப்பர் லாட் வைக்கிறது, எல்-லாட் வைக்கிறது, வேல் பதிக்கிறது, தகடு பதிக்கிறது, விநாயகர் சிலை வச்சு வழிபடுறது, இதன் மூலியமா எந்த ஒரு தீர்வும் காண முடியாதுங்க. தெருக்கூத்து நம்ம தாயச்சவர் மேல விழுகுது அப்படின்னாலே, அந்த வீட்ட விட்டு நம்ம காலி பண்றது தான் சரியான தீர்வா இருக்குங்க. இந்த மாரியான மித்தான விஷயங்கள, அதாவது பொய்யான தகவல தெரிஞ்சு கேள்விப்பட்டு இதையெல்லாம் செஞ்சு வீணா பணத்த விரயம் பண்ணாதீங்க. ஒரு ரைட் கன்சல்டன்ட்ட வச்சு, அவங்க என்ன தீர்வு சொல்றாங்களோ அத கேட்டு ஒரு நல்ல வீட பார்த்து அ குடிபெயர்ந்து போறது தான் நல்ல முடிவா இருக்குங்க. இந்த மாரியான மித்தான விஷயம் பொய்யான தகவலுங்க. மித்தான விஷயத்த நம்பாதீங்க. ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டன்ட் இந்த மாரியான பொய்யான தகவல் சொல்ல மாட்டாங்க. உங்கள சேவ் பண்றதுக்கு என்னென்ன வழிகளோ அத தான் சொல்லுவாங்க. பொதுவா ஒரு தவறு ஒரு வீட்டு மேல வந்துருச்சு அப்டின்னா, தவறான அமைப்புல, கட்டமைப்புல நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம் அப்டின்னா, அத இடித்தல், உடைத்தல், புதுப்பித்தல் மூலமாகவே தீர்வு காண முடியுமே ஒழிய, அதுக்கு இந்த மாரியான காப்பர் லாடு முன்ன சொன்ன மாரியான விஷயங்கள வச்சு தீர்வு காண முடியாதுங்க. மீண்டும் வேறொரு வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை வாஸ்து பரமசிவம். நன்றி, வணக்கம்.